நோய்களுக்கு விலக்கி அவர் காப்பேன் என்று தான் சொல்றார். சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். இது ஒண்ணுமே நம்மை அணுகாது. கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கா? புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. இயேசு தம்முடைய 12 சீசர்களை அழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். மத்தேயு 10வது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எழுத்து நின்றுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு வியாதியும் நம்ம இடத்துல குடிகொண்டு இராதபடிக்கு அவைகளை விரட்டும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்க வேண்டும். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு மேலாக இவர் இருக்கிறார். இவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சரீரத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ சாத்தானோ அவனுடைய கிரியைகளாகிய வியாதியோ பயமோ குழப்பமோ கவலையோ எதுவும் உங்களை குடிகொள்ளாதபடிக்கு அவைகளை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். கடவுள் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய பரிகாரி, நம்மை குணமாக்குகிறவர். கடந்த வாரத்தில் நிறைய தேவன் நம்மை சுகமாக்குறாருங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். வசனத்தை அனுப்பி குணமாக்குறார், அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இப்ப கர்த்தர் சுகமாக்குறாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சகல பிசாசுகளையும் துரத்த நமக்கு ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொள்றப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்ட நமக்கு அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். சர்வாயுதத்தை தரித்திருக்கிற பொழுது இவை எல்லாவற்றையும் தீமைகளை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அப்படி நம்மை சுகமாக காத்து கொள்ளும்படியா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இவைகள் ஒன்றும் அணுகாது.